குழந்தைங்க லீவ்ல வீட்டில் இருந்தாலே டிஃப்ரெண்டாக ரெசிபி செஞ்சு பார்க்கறதாங்க என்னோட ஹேபிட்டு. ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு வந்து பீஸா ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து பீஸா டோ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பீஸா டோக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 3 hours ஆச்சு ஃபெர்மெண்டேட் ஆக விட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து பரப்பிட்டு நான் ரெடிமேட் பீஸா சாஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த மொசரல்லா சீஸும் அப்புறம் செடார் சீஸையும் வந்து நல்லா துருவி போட்டுக்கிட்டேன். என்கிட்ட இருக்க சீஸ், கார்ன், அப்புறம் வந்து குடமிளகா, வெங்காயம், மஷ்ரூம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஹெர்ப்ஸை போட்டுட்டு அதுக்கும் மேல வந்து சீஸ், நான் வச்சிருக்க 2 சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மைக்ரோவேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 210 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணும் கன்வெக்ஷன் மோட்ல. ஸோ மைக்ரோவேவ் எப்படி யூஸ் பண்றதுன்றத பேக் டு பேக் வீடியோல வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்து நல்லா கமன்னு வாசனை பறக்க பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை எடுத்துட்டு போய் நேரா என் குழந்தைங்களுக்கு வந்து சூடாக சர்வ் பண்ணி கொடுத்தேன். ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப அப்படியே சூப்பர் ஆஹா ஆகும்ட்டு புகழ்ந்து 2 பேரும் சூப்பர்னு சொல்லி சாப்பிட்டாங்க.